மழை பெஞ்சா கூட எங்க அப்பா தூங்க மாட்டாங்க, எந்திரிச்சுதான் உட்காந்துருப்பாங்க. ஏன்னா எப்ப வேணா வீடு இடிச்சு விழுவோம். சாப்பிட்றதுக்கு அரிசி இருக்காது, ரொம்ப கஷ்டம். என்னோட அப்பா ஒரு தினக்கூலி. காஞ்சிபுரத்துல ஒரு குடிசை வீட்டுல வெயிலுக்கும் மழைக்கும் பயந்து பயந்து வாழ்ந்துக்கிட்டு அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு கூட கஷ்டமா இருந்த டைம்லயும் எனக்கு பேட்மிண்டன் மாதிரி ஒரு காஸ்ட்லியான ஸ்போர்ட்ஸ் சொல்லி கொடுத்து என்னை இந்தியாவுக்காக மெடல் ஜெயிக்க வச்ச என்னோட குரு என்னோட அப்பா. ஒரு மாற்றுத்திறனாளி, ஆல்ரெடி கை இப்படி இருக்கு, விளையாட போய் இன்னொரு கையை உடச்சிட்டு வர போறியா அப்படின்லாம் கேட்டாங்க. அவங்க கிட்டலாம் எங்க அப்பா ஒரு விஷயம் சொன்னாங்க, கடவுள் கிட்ட வேண்டி வேண்டி கேட்டா கடவுள் பையன் கொடுத்துருவாரு, கடவுளே வந்து பிறந்தாதான் பொண்ணு பிறக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நாங்கள் நல்லா ஸ்கூலுக்கு போகிறேன், நான் நல்லா படிக்கிறேன். காலமலத்தில் விளையாட்டு, அணிலே அணிலே கை தட்டு, குக்கு குக்கு குயின் பாட்டு, கொஞ்சம் கிளியே தலையாட்டு. நான் பிறந்து வளர்ந்தது மும்பை, ஆனாலும் எனக்கு எல்லாமே கிடைச்சது தமிழ்நாட்டில் தான். தமிழ்நாட்டு ஒரு வாழ வைக்கும் பூமி. அம்மா நான் இருக்கம்மா, நீ கவலைப்படாத, நான் உனக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குற அளவுக்கு நான் வளர்ந்துருக்கிறேன்னா அதுக்கு பெரியார் கொண்டு வந்த தத்துவம் மட்டும்தான் தமிழகத்தில் பெண்கள் விடுதலைக்கான முதல் கல்லை எடுத்து வைக்கிறது. நீ என்ன வேணா ஆபாசமா போட்டுக்கோ, அது போடா அப்படிங்கிற அந்த எண்ணத்தை உங்களுடைய கனவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களை வெல்ல யாராலும் முடியாது. நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்த்த ஞான செருக்கும் அது உங்களையும் வழிநடத்தும் என நம்புகிறேன். தமிழ் மீடியத்தில் படித்தவள், ஹிந்தி தெரியாது, இங்கிலீஷ் தெரியாது, அந்த ஒரு லாங்குவேஜ் வைத்தே மேஜர் ஜெனரலாக பதவியேற்றேன் சென்னை ராணுவ தலைமையகத்தில். நான் உங்களுக்கு முன்னாடி நிற்கும் போது கொஞ்சம் உயரமா இருக்கிறதுனால உயரமா தெரியுறேன், இல்லாட்டி உங்களுடைய சாதனைக்கு முன்னாடி நான் இவ்வளவுதான். இந்த 100 வருட திராவிட சித்தாந்தத்தினுடைய வீச்சு தான் நீங்கெல்லாம். அப்பாவோட கூட பிறந்தவங்க 8 பேருமே வாய் பேச முடியாத, காது கேட்காத மாற்றுத்திறனாளி. எல்லா கஷ்டத்தையும் தாண்டி உடைச்சு நான் இங்க நிக்கிறேன் அப்படின்னா எங்களாலேயே முடியும், ப்ரூவ் பண்ணிருக்கேன். நான் இங்க எல்லா தடையும் உடைத்து வந்த இந்த பெண்மணிக்காக ஒரு மிகப்பெரிய கைதட்டல். தட் இஸ் ஃபார் யூ. பாலாதிக்க முட்களால் நித்தம் நித்தம் குத்தும் நீங்கள் எங்களிடம் எதிர்பார்ப்பது என்னமோ ரோசாப்பூவின் மென்மையத்தான். இரு கரங்களையும் பற்றி கொண்டு நீங்கள் ஒரு கேள்வி கேட்க வேண்டும், அம்மா நீ எப்படி இருக்க? துரதிருஷ்டவசமாக என்றாவது ஒரு நாள் நான் மந்திரியானால் ஆண் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய செலவையும் சேர்த்து பெண் பிள்ளைகளுக்கு நான் செய்வேன் அப்படின்னு எழுதுறாரு. மழை பெய்யும் போல நிறைய டைம் பாத்ரூம் போகாம கூட இருந்திருக்கோம். ஏன்னா உள்ள பூச்சி அப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல போய் ரெஸ்ட் ரூம் போய்க்கலாம் அப்படின்னு மாதிரி அப்படிதான் நாள் ஓடிட்டு இருந்துச்சு. நாங்க 33 வருஷமா அங்கதான் இருந்தோம். தோன்றும் அளவமோ ஏற்று வெளிக்குள் வெளிகிடந்து சும்மா கிடக்கும் சுகம். மழை பெஞ்சா கூட எங்க அப்பா தூங்க மாட்டாங்க, எந்திரிச்சுதான் உட்காந்துருப்பாங்க. ஏன்னா எப்ப வேணா வீடு இடிச்சு விழுவோம். சாப்பிட்றதுக்கு அரிசி இருக்காது, ரொம்ப கஷ்டம். அப்பாவும் அம்மாவும் விவசாய வேலை தான் பார்க்குறாங்க. ஒரு ஒழுகிற வீட்டில் இருந்து படித்து தான் நான் இந்த நிலைமைக்கு இங்கே வந்திருக்கேன். 3 பொண்ணுங்களை பெற்றுட்டாங்களேன்னு அப்பா அம்மா அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. எப்படி அவங்கள கரை சேர்க்க போகிறோன்னு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. தன்னுடைய பெற்றோர்களோட வலியை சொல்லி மேடையிலேயே கண் கலங்கி அழுத இந்த வெற்றி பெண்ணின் வலியை நீங்களே பாருங்கள். நாங்கள் 3 பொண்ணுனாலே எங்கள் ஊரில் ஒரு மாதிரி தப்பாக தான் பேசுவாங்க. ஏன்னா 3 பொண்ணு எப்படி கல்யாணம் பண்ணி கொடுப்பெல்லாம் பேசியிருக்காங்க. நான் காலேஜ் போகும்போதெல்லாம் பேசியிருக்காங்க. ஆனால் அதையும் தாண்டி நாங்கள் 3 பேரும் நல்லா படித்து நல்ல நிலைமைக்கு வரணும்னு எங்கள் அம்மா அப்பாட்ட வாக்கு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி எங்கள் அக்காவுக்கு இப்போ மேரேஜ் ஆக போகிறதுனால வீட்டில் இருக்காங்க, வேலை பார்க்க முடியல. இப்போ நான் ஒரு ஆளு தான் வேலை பார்த்து எங்கள் வீட்டில் குடும்பத்தை பார்த்துட்டு இருக்கேன். மழை பெஞ்சா கூட எங்கள் அப்பா தூங்க மாட்டாங்க, எந்திரிச்சுதான் உட்காந்துருப்பாங்க. ஏன்னா எப்போ வேணா வீடு இடிச்சு விழுவோம். அதனால எங்க அப்பா விவசாயம் பண்ற டயத்துல ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவோம். ஏன்னா சாப்பிட்றதுக்கு அரிசி இருக்காது.
ரொம்ப கஷ்டம். வீடு எப்போ வேணா இடிச்சு ரொம்ப நாள் எங்க அப்பா தூங்காம இருந்திருக்காங்க. எங்க அப்பா உடம்பு வலியோட ரொம்ப நாள் தூங்காம இருந்திருக்காங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனா நாங்க எங்க அப்பா முன்னாடி காட்டிக்கிறது இல்லை. பல நாள் காலையில 4 மணிக்கு போயிட்டு விடிய காலை 4 மணிக்கு போயிட்டு அவங்க வர்றதுக்கு நைட்டு 12 மணி 1 மணிலாம் ஆகும். உடம்பு ஒடியெல்லாம் தூங்கி இருக்காங்க. ரொம்ப வாட்டி மருந்து தைக்காம எங்க அப்பா தூங்கவே மாட்டாங்க. அந்த கஷ்டத்துலலாம் நாங்க பார்த்துட்டு இதுக்கப்புறம் நாங்க சும்மா இருக்கக்கூடாது, நல்லபடியா படிச்சு நல்லபடியா பெரிய நிலைமைக்கு வந்து எங்க அப்பா எங்க அம்மா நல்லபடியா பார்த்துக்கணும்னு நினைச்சு நாங்க 3 பேருமே நல்லபடியா படிச்சோம். என் தங்கச்சி படிச்சுட்டு இருக்கா. அக்காவுக்கு இப்ப மேரேஜ் ஆக போறதுனால வீட்டுல இருக்காங்க. இப்ப நான் ஒரு ஆள் எங்க அப்பா அம்மா நல்லபடியா பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் தான் வெற்றி நிச்சயம் மூலம் நான் படிச்சுட்டு இருக்கும் போது வேலை நிறைய வாட்டி தேடிட்டு இருக்கும் போது வெற்றி நிச்சயம் மூலமா எனக்கு எம்ப்ராய்டரி ஜுவல் கம்பெனில இருந்து எனக்கு ஒரு அப்ளிகேஷன் போட்டு அங்கிருந்து எனக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணி ஹாஸ்டல் ஃப்ரீ, உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும் போது எனக்கு எல்லாமே சொல்லிட்டாங்க. ஹாஸ்டலும் ஃப்ரீயா இருக்கும், சாப்பாடு ஃப்ரீ, அங்கேயே எனக்கு ட்ரைனிங் கொடுத்து அங்கேயே எனக்கு நல்லபடியா கற்றுக் கொடுத்து எனக்கு ஸ்காலர்ஷிப்பும் கொடுத்து நல்லபடியா சம்பளமும் கொடுத்து அங்கேயே என்னை வேலைக்கு சேர்த்துருக்காங்க. எம்ப்ராய்டுக்கும் வெற்றி நிச்சயத்துக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றி சொல்லிக்கிறேன். என்னோட அப்பா ஒரு தினக்கூலி. காஞ்சிபுரத்துல ஒரு குடிசை வீட்டுல வெயிலுக்கும் மழைக்கும் பயந்து வாழ்ந்துக்கிட்டு அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு கூட கஷ்டமா இருந்த டைம்லயும் எனக்கு பேட்மிண்டன் மாதிரி ஒரு காஸ்ட்லியான ஸ்போர்ட்ஸ் சொல்லி கொடுத்து என்னை இந்தியாவுக்காக மெடல் ஜெயிக்க வச்ச என்னோட குரு என்னோட அப்பா. ஒரு மாற்றுத்திறனாளி, ஆல்ரெடி கை இப்படி இருக்கு, விளையாட போய் இன்னொரு கையை உடச்சிட்டு வர போறியா அப்படின்லாம் கேட்டாங்க. அவங்க கிட்டலாம் எங்க அப்பா ஒரு விஷயம் சொன்னாங்க. கடவுள்கிட்ட வேண்டி கேட்டா கடவுள் பையன் கொடுத்துருவாரு, கடவுளே வந்து பிறந்தாதான் பொண்ணு பிறக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பேரா ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் வின் பண்ண துளசிமதி முருகேசன் பேசும்போது, எங்கள் அப்பா ஒரு தினக்கூலி, சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற குடும்பத்துலேருந்து வந்தவன் நான். ஏற்கனவே இந்த பொண்ணுக்கு ஒரு கை இப்படி இருக்குது, இங்கே கூட்டிகிட்டு வந்து விளையாடி இன்னொரு கையும் உடச்சிட போறியா அப்படின்னு எல்லாரும் கேட்டதுக்கு எங்கள் அப்பா ஒரு பதிலை சொன்னார். கடவுள்கிட்ட வேண்டி கேட்டால் பையன் கொடுத்துருவாரு, கடவுளே வந்து பிறந்தாதான் பெண்ணா பிறக்கும் அப்படின்னு எங்கள் அப்பா அவங்களுக்கு பதிலை சொன்னார். நான் 2023 தான் பாரா பேட்மிண்டன் விளையாடவே ஆரம்பித்தேன். இந்த 2 இயர்ஸில் நான் 19 கண்ட்ரீஸ் போய் 41 மெடல்ஸ் வின் பண்ணியிருக்கேன். இதில் 19 கோல்டு மெடல்ஸ், 14 சில்வர் மெடல்ஸ், அப்புறம் 8 பிரான்ஸ் மெடல்ஸ் வின் பண்ணியிருக்கேன். என்னோட அப்பா ஒரு தினக்கூலி. காஞ்சிபுரத்தில் ஒரு குடிசை வீட்டில் வெயிலுக்கும் மழைக்கும் பயந்து வாழ்ந்துக்கிட்டு அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு கூட கஷ்டமாக இருந்த டைம்லையும் எனக்கு பேட்மிண்டன் மாதிரி ஒரு காஸ்ட்லியான ஸ்போர்ட்ஸ் சொல்லி கொடுத்து என்னை இந்தியாவுக்காக மெடல் ஜெயிக்க வச்ச என்னோட குரு என்னோட அப்பா. நான் அவருக்கு ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லிட்டு பேச ஆரம்பிக்க விரும்புகிறேன். என்னோட 13 வருஷம் ஸ்போர்ட்ஸ் ஜேர்னி எந்த ஒரு பிரைவேட் கிளப்ல இருந்தோ ஒரு அகாடமில இருந்தோ வரல. முழுக்க காஞ்சிபுரம் SDIT கவர்மெண்ட் ஸ்டேடியம்ல பிராக்டிஸ் பண்ணி தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்றத இந்த இடத்துல பெருமையா சொல்லிக்க விரும்புறேன். ஜென்ரலா ஸ்போர்ட்ஸ் பண்ற பசங்க படிக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு மித் இருந்துட்டே இருக்கு. என்னையும் அப்படிதான் சொன்னாங்க. ஆனா நான் இப்ப ஸ்போர்ட்ஸ் கோட்டால நாமக்கல் கவர்மெண்ட் வெட்டினரி காலேஜ்ல ஃபைனல் இயர் வெட்டினரி மெடிசன் படிச்சுட்டு இருக்கேன். பாராலிம்பிக்ஸ்ல சில்வர் மெடல் வின் பண்ண ஃபர்ஸ்ட் இந்தியன் உமனா நான் உங்க முன்னாடி இப்ப நின்றுட்டு இருக்கேன். இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய டீமோட உழைப்பு தான் என்னை இந்த இடத்துல நிற்க வச்சிருக்கு. 2020 டோக்கியோ பாராலிம்பிக்ல நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு பாராலிம்பிக் மெடல் கிடைச்சிது. ஆனால் 2024 பாராலிம்பிக் முன்னாடி கலந்துக்க போற ஒவ்வொருத்தருக்கும் நம்ம CM சார் 7 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையா கொடுத்துருந்தாங்க. அது எங்களுக்கு ட்ரைனிங் பண்றதுக்கும் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுக்கும் ரொம்பவே உதவியா இருந்துச்சு. நாங்கள் கிளம்புறப்ப சொல்லிட்டு போனோம் CM சார் கிட்ட, சார் மெடலோட உங்களை பார்க்குறோம் அப்படின்னு. ஆனால் நாங்கள் திரும்பி ஒரு மெடலோட வரல, மொத்தம் 4 பாராலிம்பிக் மெடலோட வந்தோம். இதுல பெருமைக்குரிய விஷயம் என்னன்னா, அந்த மெடல் வின் பண்ண 4 பாராலிம்பிக் மெடல்ல 3 மெடல் வின் பண்ணது பெண்கள் தான். நான் கடந்த 10 வருஷமா முதலமைச்சர் கோப்பை போட்டிகள்ல விளையாடிட்டு இருக்கேன். இப்போ கடந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஏபிள் பாடிட் அத்லெட்ஸ் வின் பண்ணா அவங்களுக்கு கேஷ் பிரைஸ் 1 லேக்கா இருந்துச்சு. அதே போட்டியில மாற்றுத்திறனாளிகள் வின் பண்ணா வெறும் 5000 தான் இருந்துச்சு. நம்ம CM சார் தலைமையில உதயநிதி சார் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் மாற்றுத்திறனாளிகளும் சமம் அப்படின்னு ஏபிள் பாடிட் அத்லெட்ஸ்க்கு ஈக்குவலா மாற்றுத்திறனாளிகள் நாங்களும் அதே 1 லட்சம் ரூபாய் கேஷ் பிரைஸ் வாங்கிட்டு இருக்கோம். இந்த 13 வருஷத்துல நான் தோத்ததே இல்லைன்னு நினைக்கிறீங்களா நீங்களா? தோல்விகளும் அவமானங்களும் மட்டும்தான் இருந்திருக்கு. அதனால நம்ம எத்தனை முறை தோக்குறோங்கிறது முக்கியம் இல்ல, தோத்த ஒவ்வொரு முறையும் எப்படி எழுந்துக்கிறோங்கிறது தான் முக்கியம்.
லைஃப்ல எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் குவிட் பண்ணாம உங்க ட்ரீம்ஸை நோக்கி ஓடிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, நீங்க எல்லாருமே சிங்க பெண்கள் தான். சின்ன வயசுல என்னையும் எங்க அக்காவையும் பயிற்சிக்காக எங்க அப்பா கிரவுண்டுக்கு கூட்டு போகும்போது எல்லாரும் சொன்னாங்க, பொண்ணுங்களை எதுக்கு கிரவுண்டுக்கு கூட்டு வர, இதுங்க என்ன சாதிச்சிட போதுங்க, முக்கியமா என்ன ஒரு மாற்றுத்திறனாளி, ஆல்ரெடி கை இப்படி இருக்கு, விளையாட போய் இன்னொரு கையை உடச்சிட்டு வர போறியா அப்படின்லாம் கேட்டாங்க. அவங்க கிட்டலாம் எங்க அப்பா ஒரு விஷயம் சொன்னாங்க, கடவுள் கிட்ட வேண்டி வேண்டி கேட்டா கடவுள் பையன் கொடுத்துருவாரு, கடவுளே வந்து பிறந்தாதான் பொண்ணு பிறக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஒலிம்பிக் கலந்துக்கணும்ன்றதே கனவா இருந்துச்சு. என்னோட கனவை நனவாக்கி நான் மெடல் ஜெயிக்க காரணமா இருந்த சிஎம் சாருக்கும், தமிழ்நாட்டை இந்தியாவோட ஸ்போர்ட்ஸ் கேபிட்டலா மாத்தணும்னு நிறைய எஃபர்ட்ஸ் போட்டுட்டு இருக்க நம்ம டெபுட்டி சிஎம் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உதயநிதி சாருக்கும், தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்திற்கும் மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். எங்கேயோ காஞ்சிபுரத்துல ஒரு குடிசை வீட்டுல ஒரு தினக்கூலிக்கு பிறந்த ஒரு பொண்ணு, அதுவும் ஒரு மாற்றுத்திறனாளி பொண்ணால சாதிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பா உங்க எல்லாராலையும் சாதிக்க முடியும். எல்லாரும் சொல்லுவாங்கல்ல டூ ஆர் டை, அது டூ ஆர் டை கிடையாது, இட்ஸ் டூ இட் பிஃபோர் யூ டை. தேங்க்யூ. இப்போ நாங்கள் நல்லா ஸ்கூலுக்கு போகிறேன், நான் நல்லா படிக்கிறேன். ஆலமரத்தில் விளையாட்டு, அணிலே அணிலே கைத்தட்டு, குக்கு குக்கு குயின் பாட்டு, கொஞ்சம் கிளியே தலையாட்டு. கனிஷ்கா என்கிற குட்டி பாப்பாவோட அம்மா பேசும்போது சொன்னாங்க, என் பொண்ணு சின்ன வயசில் பேசுறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. என்னன்னு டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு 2 காதும் கேட்காம இருக்கிறது அப்போ தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. தனியார் ஹாஸ்பிட்டலில் போய் சர்ஜரி பண்ணால் 17லேருந்து 18 லட்சம் வரைக்கும் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. இதை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையே பண்ணுறாங்க, இது கலைஞர் காப்பீட்டு திட்டம் மூலயமா பண்ணலாம் அப்படின்னு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தோம். அவங்க 99% இதை எதுவும் பண்ண முடியாது, நாங்கள் 1% ட்ரை பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு ஆப்ரேஷன் பண்ணாங்க. எல்லாரும் படிக்கிற ஸ்கூலில் இப்போ என் பாப்பா படிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் கனிஷ்கா குட்டி பாப்பா ஒரு பாட்டையும் பாடி காமிச்சாங்க. பாப்பாக்கு வந்து 3 வயசு இருக்கும்போது டாக்டர் கிட்ட போனால் அவங்க சரியா பேசல. செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது காது கேட்கல, 2 காதுமே கேட்கல அப்படிங்கிறது தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான் நாங்கள் போனோம். அங்கே வந்து இந்த காக்லியர் இம்ப்ளான்ட் சர்ஜரி பண்ணுறதுக்கு வந்து 17 lakhs to 18 lakhs ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது பண்ணிட்டு 1 year வந்து ஆடிட் வெர்பல் தெரப்பி கொடுக்கணும், அந்த தெரப்பிக்கு 2 lakhக்கு மேலே செலவாகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது தான் ஒரு டாக்டர் சொன்னாங்க, இது வந்து கோயம்புத்தூர் ஜிஹெச்ல வந்து ஃப்ரீயாகவே பண்ணுறாங்க, கலைஞர் காப்பீட்டு திட்டத்து மூலிமா நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. டாக்டர் வந்து பண்ணினாலுமே 99% வந்து வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி தான் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க. ஆனால் ஜிஹெச்ல வந்து நாங்கள் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. பண்ணி 1 year ஃப்ரீயாகவே ஆடிட் வெர்பல் தெரப்பியும் கொடுத்தாங்க. இன்னைக்கு வந்து கனிஷ்கா நல்லா பேசுகிறாங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்க, நார்மல் ஸ்கூலில் படிக்கிறாங்க. இப்போ நாங்கள் நல்லா ஸ்கூலுக்கு போகிறேன், நான் நல்லா படிக்கிறேன், சூப்பராக படிக்கிறேன். கோயம்புத்தூரில் ஜிஹெச்சுக்கும் உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. ஆலமரத்தில் விளையாட்டு, அணிலே அணிலே கைத்தட்டு, குக்கு குக்கு குயின் பாட்டு, கொஞ்சம் கிளியே தலையாட்டு, குட்டி குரங்கே வாலாட்டு, சின்ன முயலே மேலே கொட்டு, சிங்க குட்டியே தாளம் தட்டு, எல்லாருக்கிட்ட ஆடிக்கிட்ட ஏழிலோ பாடிக்கிட்ட ஒண்டா கட்டா சேர்ந்துக்கிட்டு ஓடி வாங்க துள்ளிக்கிட்டு, ஓடி வாங்க துள்ளிக்கிட்டு. ஸ்டார்டிங்ல மகள் பேச மாட்டேங்கான்னு ஃபீல் பண்ணீங்க, இப்போ இவ்வளவு பேர் முன்னால பாடவே செய்றான், இப்போ எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இதை விட எனக்கு பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்லை. அவ பேசவே மாட்டாளான்னு நினைச்சேன், இன்னைக்கு இவ்வளோ அழகா பாடுறா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் பிறந்து வளர்ந்தது மும்பை, ஆனாலும் எனக்கு எல்லாமே கிடைச்சது தமிழ்நாட்டில் தான். தமிழ்நாட்டு வந்து ஒரு வாழ வைக்கும் பூமி. தேவயானி மேடம் பேசும்போது, நான் பிறந்து வளர்ந்தது எல்லாம் மும்பை தான், தமிழ்நாடு ஒரு வாழ வைக்கும் பூமி. நான் இங்கே நடிக்க வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே எனக்கு தமிழ்நாடு தான் கொடுத்துச்சு. யார் வந்தாலும் தமிழ்நாடு சோறு போடும் அப்படின்னு தமிழ்நாட்டோட பெருமையை புட்டு புட்டு வச்சாங்க தேவயானி மேடம். தமிழ்நாட்டு வந்து ஒரு வாழ வைக்கும் பூமி. இங்க யார் வந்தாலும் ரொம்ப அழகா அன்பா, நமக்கு நம்ம ஃபேமிலி மாதிரி நமக்கு வந்து வேலை வாய்ப்பு இருந்தாலும் சரி, கரியர் இருந்தாலும் சரி, எஜுகேஷன் இருந்தாலும் சரி, எல்லாமே கொடுக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன சொல்றது,
நான் பிறந்து வளர்ந்தது மும்பை. ஆனாலும் எனக்கு எல்லாமே கிடைச்சது தமிழ்நாட்டில் தான். இன்னைக்கு நான் என்னவா இருக்கிற எல்லாமே எனக்கு இந்த தமிழ் பூமி கொடுத்தது. நம்ம எல்லா பெண்களுக்கும் தன்னம்பிக்கை கொடுக்கிற ஒரு பூமி இல்லையா? ஒரு பெண்ணா நம்ம பிறந்தாலும் ஜெயிச்சிட்டோம் இல்லையா? ஹேட்ஸ் ஆஃப் உங்களுக்கு, உங்களோட கான்ஃபிடென்ஸ்க்கும். எதுவுமே பயப்பட வேண்டாம். நாங்க எல்லாரும் ஒண்ணுதான். கஷ்டம் வரும், ஆனா அதுவே நிரந்தரமா இல்லை இல்லையா? அதுவும் கடந்து போகும். சந்தோஷமா இருப்போம், ஹாப்பியா இருப்போம், பாசிட்டிவா இருப்போம். தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். பெரியார் கொண்டு வந்த தத்துவம் மட்டும்தான் தமிழகத்தில் பெண்கள் விடுதலைக்கான முதல் கல்லை எடுத்து வைக்கிறது. நீ என்ன வேணா ஆபாசமா போட்டுக்கோ, அது போடா அப்படிங்கிற அந்த எண்ணத்தை உங்களுடைய கனவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களை வெல்ல யாராலும் முடியாது. வசந்தபாலன் பேசும்போது பெண்களோட பெருமையை அழுத்தமாக தெரிவித்தார். பெண்கள் எப்படி இருக்கணும், எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு ஒரு 2 உறுதிமொழியும் சொன்னார். பெண்ணை சக்தியாக பார்க்கிறோம், தெய்வமாக பார்க்கிறோம், ஒரு தேவியாக பார்க்கிறோம். யாதுமாயி நின்றாய் காளி அப்படின்னு பெண்ணை ஒரு பெரிய ஒரு தெய்வமாக பார்க்கிறோம். ஆனா அப்படி பார்க்கிற பெண்ணை நாம் ஒரு உடைமையாக பார்க்கிறோம், ஒரு பொருளாக பார்க்கிறோம், கவர்ந்திழுக்கும் ஒரு பொருளாக பார்க்கிறோம், அபகரிக்க வேண்டிய ஒரு பொருளாக பார்க்கிறோம், ஒரு உடைமையாக பார்க்கிறோம். அந்த உடைமையாக பார்க்கறதுனால தான் பெண் மொத்த வாழ்க்கை முழுக்க ஒரு பெரிய அடிமைத்தனத்திலிருந்து அவள் விழுந்து கிடந்தாள். பொருளாதார விடுதலை அவளுக்கு இல்லை, சமூக கட்டுப்பாட்டில் அவள் சிக்கிக்கொண்டாள், குடும்பத்திலிருந்து சிக்கிக்கொண்டாள், ஆணாதிக்கத்தில் சிக்கிக்கொண்டாள். அங்கிருந்து திராவிடம் என்கிற தத்துவம், பெரியார் கொண்டு வந்த தத்துவம் மட்டும்தான் தமிழகத்தில் பெண்கள் விடுதலைக்கான முதல் கல்லை எடுத்து வைக்கிறது. அந்த முதல் கல் தான் பெண்கள் கல்வியறி பெற வேண்டும், சமூகத்தில் இருந்து விடுதலை பெற வேண்டும், சமூக கட்டமைப்பில் இருந்து, குடும்ப கட்டமைப்பில் இருந்து விடுதலை பெற வேண்டும், பொருளாதார கட்டமைப்பில் இருந்து விடுதலை பெற வேண்டும் என்ற முதல் கல்லை எடுத்து வைக்கிற அந்த முதல் அடிதான் பெண்கள் இவ்வளவு பெரிய சக்தியாக வணங்கி கொண்டிருக்கிற, அபகரிக்கிற ஒரு பொருளாக பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஆணாதிக்க சமூகத்தில் சக மனுஷியாக ஒரு பெண் பெரிய இடத்தில் ஜெயித்து நிற்கிறார். கற்பு பொதுவில் வைப்போம், என் உடல் என் உரிமை, நீ என்ன வேணா ஆபாசமா போட்டுக்கோ, அது போடா அப்படிங்கிற அந்த எண்ணத்தை உங்களுடைய கனவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களை வெல்ல யாராலும் முடியாது. ஒரு இந்தியாவின், ஒரு தமிழகத்தின், ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி 140 கோடி, இந்தியாவில் 70 கோடி பெண்கள் எழுந்து நின்றால் இந்தியா பெரிய வல்லரசாக மாறி இருக்கும். அதை இந்த வெல்லும் பெண்களுடைய சபையில் நான் கண்ணார பார்க்கிறேன். பட்டுக்கோட்டை மாவட்டம் தஞ்சாவூர்லேருந்து பார்கவின்னு ஒருத்தவங்க பேசினாங்க. அம்மா நான் இருக்கம்மா, நீ கவலைப்படாத, நான் உனக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குற அளவுக்கு நான் வளர்ந்துருக்கிறேன்னா அதுக்கு நான்லாம் படிக்கவே முடியாதுன்னு நினச்சேன். அப்படிப்பட்ட கஷ்டப்படுற குடும்பத்திலேருந்து வந்தவன் நான் இப்போ இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு காரணம் என்னன்னு நீங்களே கேளுங்க. என் லைஃப்ல நான் படிக்கவே முடியாதுன்னு நினைச்சு நான் டிகிரி ஒரு குவாலிஃபிகேஷன்ல இருக்கிறேன்னா காரணமே அந்த புதுமை பெண் திட்டம் மூலியமா எனக்கு வந்த காசு தான் எனக்கு ரொம்ப உதவியாச்சு. செமஸ்டர் ஃபீஸ் கட்ட முடியாம அழுது குழம்பி எல்லாட்டையும் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் கேட்டேன். ஐயோ பணம் இல்லையே, நான் எங்க போறேன், அந்த அளவுக்கு அம்மா ஓடி கடன் வாங்கி எனக்கு கட்டினாங்க. ஆனா அந்த டயத்துல எனக்கு புதுமை பெண் ரொம்ப உதவிச்சு. நான் எக்ஸாம் ஃபீஸா இருக்கட்டும், என்னோட படிப்புக்கும் செலவு, எல்லாம் ஒரு நோட்ஸ் வாங்குறதுக்காக இருக்கட்டும், அந்த பணம் எனக்கு ரொம்ப உதவிச்சு. இவ்வளவு தைரியமா அம்மா நான் இருக்கம்மா, நீ கவலைப்படாத, நான் உனக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குற அளவுக்கு நான் வளர்ந்துருக்கிறேன்னா அதுக்கு தமிழ்நாடு முதல்வருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தமிழ்நாட்டு அரசுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். என்னோட வாழ்க்கை ரொம்ப புரட்டி போட்டுட்டுச்சு. எனக்கு ஒரு புது லைஃபை, புது மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். கண்ணை கட்டிக்கிட்டு பெண் கமாண்டோக்கள் இங்கே சில சாதனையை செஞ்சாங்க. AK-47 இன்னும் பல ரக துப்பாக்கிகளை டிஸ்மேண்டில் செஞ்சு திரும்ப இன்சர்ட் பண்ணாங்க. அந்த சாதனையை நீங்களே பாருங்கள்.
நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யார்க்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்த்த ஞானச் செருக்கும் அது உங்களையும் வழிநடத்தும் என நம்புகிறேன். தமிழ்நாட்டுக்கே பெருமை சேர்த்து இஸ்ரோவின் தலைமை பதவி வகித்த நிகர் சாஜி என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. அவங்களோட அனுபவம் எவ்வளவு சவால் நிறைந்ததா இருந்ததுன்னு நீங்களே கேளுங்க. இந்த தடைகளை தகர்த்தெறிய தன்னம்பிக்கை ரொம்ப ரொம்ப அவசியம். என்னுடைய பள்ளி கல்லூரி படிப்பு அனைத்துமே அரசு பள்ளியிலும் அரசு கல்லூரியிலும் தான். பட் வந்து அரசு பள்ளிகளையும் அரசு கல்லூரியிலேயும் ஒரு முக்கியமான ஒரு எங்கும் கிடைக்காத ஒன்று கிடைத்தது என்றால் அது கல்வி சுதந்திரம், கற்றல் சுதந்திரம். ஸோ அதை வந்து நம்ம எப்படி கையாளுறோங்கிறது நம்ம கையில் இருக்கு. செவ்வனை கையாண்டால் வெற்றி வாய்ப்புகள் ஏராளம். அதுவும் இல்லாமல் நம்ம எந்த துறைக்கு போனாலும் அந்த துறையில் நம்மளோட திறமைகளை வளர்த்துக்கிட்டு அந்த துறையின் ஒரு ஆளுமையாக திகழ்ந்தோம் எனில் நம்மளோட தடைகள் தானாகவே அகலும். அது வெற்றி வாய்ப்புகள் ஏராளம் கிடைக்கும். அண்ட் அதில் வந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் நம்மை வந்து சேரும். அப்புறம் வந்து எனக்கு கடுமையான உழைப்புக்கும் விடாமுயற்சிக்கும் வந்து ஈடு இணையே கிடையாது. கடின உழைப்பு என்றைக்குமே தோற்காது அப்படிங்கிறது நான் ஒரு எடுத்துக்காட்டுன்னு நினைக்கிறேன். நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யார்க்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்த்த ஞானச் செருக்கும் அது உங்களையும் வழிநடத்தும் என நம்புகிறேன். உங்கள் அனைவரது கனவும் மெய்ப்பட எனது வாழ்த்துக்கள். தமிழ் மீடியத்தில் படித்தவள், ஹிந்தி தெரியாது, இங்கிலீஷ் தெரியாது. அந்த ஒரு லாங்குவேஜ் வைத்தே மேஜர் ஜெனரலாக பதவியேற்றேன் சென்னை ராணுவ தலைமையகத்தில். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு குக்கிராமத்திலிருந்து வந்து இராணுவத்தில் மேஜர் ஜெனரல் இக்னேசியஸ் அவங்களோட அனுபவங்களை சொன்னாங்க. அவங்க எவ்வளோ சவால்களை சந்தித்து இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்னு அவங்களோட ஸ்டோரியை சொன்னாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ஒரு சின்ன ஒரு குட்டி கிராமம் ராஜாவூர் என்ற இடத்திலிருந்து வளர்ந்து அங்கே ஒரு அரசு மேல்நிலை பள்ளியில் தமிழ் மீடியத்தில் படித்துவிட்டு 1982 டெல்லி ராணுவ செவிலியர் பயிற்சி பள்ளியில் படித்து இன்று இந்த மேஜர் ஜெனரல் உதவி வந்ததற்கு காரணம் எனது மண், எனது தமிழ்நாடு. அன்று படித்து தந்த எனது ஆசிரியர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக நான் நினைக்கவே இல்லை. 1982 டிசம்பர் 29 டெல்லிக்கு நான் போகும்பொழுது பயங்கர குளிர், வீட்டை விட்டு வெளியே போனவள் இல்லை. ஆனால் 12ஆம் கிளாஸ் படித்து முடித்த உடனே டெல்லிக்கு போய் அந்த குளிரையும் தாங்கி தமிழ் மீடியத்தில் படித்தவள், ஹிந்தி தெரியாது, இங்கிலீஷ் தெரியாது. அந்த ஒரு லாங்குவேஜ் வைத்தே நான் கஷ்டப்பட்டு படித்து 2023 மேஜர் ஜெனரலாக பதவியேற்றேன் சென்னை ராணுவ தலைமையகத்தில். அந்த கிராமத்திலிருந்து வந்த நான் பல சவால்கள் காரணம் என்னுடைய சர்வீஸ்ல 39 வருஷம் சர்வீஸ் நான் ஆர்மியில் பண்ணவள். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் பிள்ளைகளை நானும் என்னுடைய கணவர் சென்னையில் வேலை பார்த்ததுனால என்னோடு ஜாயின் பண்ண முடியாம எல்லா கஷ்டங்களையும் 2 குழந்தைகளை வைத்துக்கொண்டு டிரான்ஸ்பர் எவ்ரி 2 years to 3 years டிரான்ஸ்பர், அப்படி 18 இருந்து 19 இடங்கள் டிரான்ஸ்பர் ஆகி இந்த நிலைமைக்கு வருவேன் நிச்சயம் நான் நினைக்கவில்லை. இதற்கு காரணம் என்னுடைய உழைப்பு, தன்னம்பிக்கை அண்ட் சவால்களை எதிர்த்து கொள்ளக்கூடிய சக்தி. வாழ்த்துக்கள். அது முக்கியமாக எனக்கு தெரியும். அனைத்து மகளிர்கள் அங்கே இருக்கும் அனைத்து மகளிர்களுக்கும் சவால்களை எதிர்த்து கொள்ளக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டு. வெளியிலிருந்து என்னை போல நீங்களும் ஒவ்வொருவரும் வீட்டை விட்டு வெளியே வந்து நீங்களும் என்னை போல் ஆக வேண்டும் என்பது எனது ஆசை. வாழ்த்துக்கள். நான் உங்களுக்கு முன்னாடி நிற்கும் போது கொஞ்சம் உயரமா இருக்கிறதுனால உயரமா தெரியுறேன். இல்லாட்டி உங்களுடைய சாதனைக்கு முன்னாடி நான் இவ்வளவுதான். இந்த 100 வருட திராவிட சித்தாந்தத்தினுடைய வீச்சு தான் நீங்கெல்லாம். சத்யராஜ் சார் பேசும்போது எப்பவும் நக்கல் கலந்த காமெடியில் பேசுவார். ஆனால் இங்கே பேசும்போது ஒரு கருத்தோடு பேசினார். நான் உங்களுக்கு முன்னாடி நிற்கும்போது கொஞ்சம் உயரமாக தெரிகிறேன். நான் உங்களோட சாதனைக்கு முன்னாடி இவ்வளவு தான். நான் உங்களுக்கு முன்னாடி நிற்கும் போது கொஞ்சம் உயரமாக இருக்கிறதுனால உயரமாக தெரிகிறேன். இல்லாட்டி உங்களுடைய சாதனைக்கு முன்னாடி நான் இவ்வளவு தான். இவ்வளோ பெரிய வெற்றி உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகள் எல்லாம் சொல்லும்போது எனக்கே ரொம்ப வியப்பாக இருக்குது, அதிசயமாக இருக்குது. எந்த அளவுக்கு மனதைரியத்தோட நீங்க உறுதியோட வாழ்க்கையில உழைச்சிருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்திருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இது புரிஞ்சுக்க முடியல. நான் கொஞ்சம் வசதியான குடும்பத்தினுடைய பின்புலத்திலிருந்து வந்ததுனால உங்க கஷ்டங்களை எல்லாம் நேரில் பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது. நீங்க சொல்லும் போது எனக்கு வியப்பா இருக்குது. எப்படி இந்த அளவுக்கு தைரியமா
இந்த மாதிரி ஒரு 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 வறுமையின் பிடியில் இருக்கிற ஒரு குடும்பத்துல நான் இருந்திருந்தேன்னா இப்படி என்னால வந்திருக்க முடியுமான்னு என்னால தெரியல. அது இந்த கண்கொள்ளா காட்சியை பார்ப்பதற்கு இங்கு தந்தை பெரியாரும் அண்ணாவும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களும் இல்லையே என்ற வருத்தம் தான். ஏன்னா அவங்க கண்ட கனவுதான் இது. இந்த 100 வருட திராவிட சித்தாந்தத்தினுடைய வீச்சு தான் நீங்கெல்லாம். மழை பெய்யும் போல நிறைய டைம் பாத்ரூம் போகாம கூட இருந்திருக்கோம். ஏன்னா உள்ள பூச்சி அப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல போய் ரெஸ்ட் ரூம் போய்க்கலாம் அப்படின்னு மாதிரி அப்படிதான் நாள் ஓடிட்டு இருந்துச்சு. நாங்க 33 வருஷமா அங்கதான் இருந்தோம். சாரா என்ற பெண்ணு திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து இலங்கை அகதிகள் முகாம்லேருந்து வந்தாங்க. அவங்க எப்படிலாம் கஷ்டப்பட்டாங்கன்ற கதையை சொல்லிட்டு, அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டும் ஆடி ஒர்க்கை கற்றுக்கிட்டு இப்போ பெரிய பெரிய கல்யாண ஆர்டர்கள் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்களாம். அவங்க சிஎம் சாருக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக ஒரு வெள்ளை கலர் கர்ச்சிப்பில் அப்பா அப்படின்னு எழுதி எடுத்துகிட்டு ஓடி போய் சிஎம் சார் காலில் விழுந்து அந்த கர்ச்சிப்பை சிஎம் சாருக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க. அம்மா, அப்பா, நான், அண்ணா நாங்கள் ஃபஸ்ட்டு ஆர்னியில் ஒரு ரைஸ் மில் குடோனில் தான் நாங்கள் இருந்தோம். 100 குடும்பத்துக்கு மேலே அங்கே தான் இருந்தோம். ப்ளே ஓர்டில் தான் எங்களுக்கு வீடு 10க்கு 10ல் ப்ளே ஓர்டில் தான் எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் அங்கே தான் இருந்தோம். மழை பெஞ்சாலுமே வீட்டுக்குள்ளே மழை பெய்யும். நான் ஒரு பக்கம், அண்ணா ஒரு பக்கம், தண்ணியை பிடிச்சி வெளியில் ஊற்றுன மாதிரி தான் நாங்கள் இருந்துச்சு. கிச்சன் பார்த்தா வீட்டில் இருந்து ஒரு 15 ஸ்டெப்பு தள்ளி தான் கிச்சன் வெளியில் போகிற மாதிரி இருந்துச்சு. கிச்சன்ல இருந்து பாத்ரூம் போகிறதுக்கு அது கொஞ்சம் ரொம்ப தூரமாக 30 ஸ்டெப்பு அப்படி இருந்துச்சு. மழை பெய்யும் போல நிறைய டைம் பாத்ரூம் போகாமல் கூட இருந்திருக்கோம். ஏன்னா உள்ளே பூச்சி அப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு போகாமல் இருந்திருக்கிறோம். நானே நிறைய டைம் போகாமல் இருந்துட்டு இதுக்காகவே நான் டெய்லி ஸ்கூலுக்கு போவேன். ஏன்னா ஸ்கூலில் போய் ரெஸ்ட் ரூம் போய்க்கலாம் அப்படின்னு மாதிரி அப்படி தான் நாள் ஓடிட்டு இருந்துச்சு. நாங்கள் 33 வருஷமாக அங்கே தான் இருந்தோம். இப்போ 2 வருஷமாக தச்சூரில் எங்களுக்கு முதல்வர் சார் எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காரு. எங்களுக்கு வீட்டுலேயே பாத்ரூம் இருக்குது, வீட்டிலையே கிச்சன் இருக்குது. நாங்கள் வெளியில் போகணும்னு எங்களுக்கு அவசியமே இல்லை. எங்களுக்கு அது வீடு இல்லை. அங்கே இருக்கிற எல்லாருக்குமே அது ஒரு கோயில் மாதிரி தான் நாங்கள் அதில் இருக்கிறோம். நாங்கள் எங்கள் ஈழ மக்கள் சார்பாகவும் எங்கள் தச்சூர் கேம்பு சார்பாகவும் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிக்கிறேன் அவருக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் பிகாம் முடிச்சிருக்கேன். நாங்கள் ஸ்ரீலங்கனால எங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடையாது, ப்ரைவேட்லேருந்து வேலை கிடச்சிச்சு. இந்த மாதிரி லோன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னனால வீட்டிலேருந்து அனுப்பலை. இது மாதிரி பொம்பளை பொண்ணை இப்படிலாம் வேணாம், அன்டைம்லலாம் போகிற மாதிரி இருக்கும், வேணாம் அப்படின்னு சொன்னனால போகலை. அதுக்கப்புறம் வீட்டில் 4 வருஷம் சும்மா தான் இருந்தேன். எனக்கு ஃபேஷன் டிசைனர் படிக்கணும் ரொம்ப ஆசை. படிக்க வைக்கிற அளவுக்கு வீட்டில் சுச்சுவேஷன் இல்லை, வருமானம் இல்லை. அதுக்கப்புறம் வீட்டில் 4 வருஷம் சும்மா இருக்கும்போது இதை மாதிரி வெற்றி நிச்சயம் மூலியமாக ஆரி ஒர்க் கிளாஸ் சொல்லித்தரோம், சேர்ந்துக்கிறீங்களான்னு கேட்டாங்க. நான் போய் முதலாக போய் பேரை கொடுத்தேன், எல்லாத்துலேயும் முதலாவும் பண்ணினேன். கிளாஸ் போயிட்டு இருக்கும்போதே எனக்கு ஒரு வாரத்திலேயே எனக்கு ஒரு ஆர்டரும் வந்துருந்துச்சு 500ல். அந்த ஆர்டர் எடுத்து நான் பண்ணினா எனக்கு பெனிஃபிட் கிடைக்கல. ஏன்னா வீட்டில் தையல் மிஷின் இல்லாதனால வெளியில் போய் தான் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதனால அதில் எனக்கு 200 தான் கிடச்சிச்சு. அம்மா கிளாஸ் பாதி போயிட்டு இருக்கும்போது எனக்கு 2வது ஆர்டர் வந்துச்சு 1500ல். எனக்கு அதில் நல்ல பெனிஃபிட் கிடச்சிச்சு. அப்புறமா கிளாஸ் முடியறதுக்குள்ளேயே எனக்கு பிரைடல் ப்ளவுஸ் கிடச்சிச்சு. அதில் 15,000க்கு பண்ணினேன். அதில் 5000 ரூபாய்க்கு நான் அட்வான்ஸ் வாங்கியிருக்கிறேன். நான் வீட்டிலேருந்து இப்போ இந்த ஒர்க்கு தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னா. அப்பா உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, நீங்கள் இதே ஸ்டேஜில் இருந்து தான் வெற்றி நிச்சயத்தை தொடங்கி வச்சிங்க. நீங்கள் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் சொன்னீங்க. அதே ஸ்டேஜில் இந்த பல கோடி பெண்களில் நானும் ஒரு பொண்ணா நான் இந்த வெற்றி எனக்கு நிஜமாவே என் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயமாக மட்டும்தான் ஆயிருக்கு. நான் இங்கே நிற்கிறேன். நான் ஒரு கட்சிப்பில் உங்களுக்கு ஒரு எம்ப்ராய்டிங் போட்டு வந்திருக்கிறேன்ப்பா, அது உங்களுக்கு தரணும்னு நான் ஆசைப்படுறேன். தரலாமா? ப்ளீஸ் ப்ளீஸ்.
தமிழர்களுக்கு என்னைக்குமே நன்றி உணர்வு என்னைக்கும் மேலோங்கி இருந்துகிட்டே இருக்கும். அதோட ஒரு சாட்சி தான் இது. அப்பாவோட கூட பிறந்தவங்க 8 பேருமே வந்து வாய் பேச முடியாத காது கேட்காத மாற்றுத்தினாலி. எல்லா கஷ்டத்தையும் தாண்டி உடைச்சு நான் இங்க நிக்கிறேன் அப்படின்னா எங்களாலேயே முடியும். ப்ரூவ் பண்ணியிருக்கேன் நான் இங்க. எல்லா தடையும் உடைத்து வந்த இந்த பெண்மணிக்காக ஒரு மிகப்பெரிய கைதட்டல். That is for you. அரியலூர் மாவட்டத்திலேருந்து எழிலரசின்னு ஒருத்தவங்க பேசினாங்க. அவங்களோட சைகையால் மட்டும்தான் பேசினாங்க. ஏன்னா அவங்களால வாய் பேசவும் முடியாது, காதும் கேட்காது. அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு எதிரிலேருந்து ஒருத்தவங்க டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. என்னோட பேர் வந்து எழிலரசி. நான் வந்து அரியலூர் மாவட்டம்லேருந்து ஒரு சின்ன கிராமத்துலேருந்து நான் வரேன். ஸோ என்னோட அப்பா வந்து என்ன மாதிரி ஒரு வாய் பேச முடியாத காது கேட்காத மாற்றுத்திறனாளி. ஸோ என் அண்ணனும் வந்து ஒரு வாய் பேச முடியாத காது கேட்காத மாற்றுத்திறனாளி. ஸோ வந்து என்னோட குடும்ப சூழ்நிலை வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு நிலை. ஏன்னா முன்னாடி வந்து அம்மா வந்து வீட்டில் தான் இருக்காங்க, அப்பா விவசாயம் பண்ணுறாங்க. ரொம்ப கஷ்டம், ஈஸி கிடையாது. அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் எங்கள் குடும்பத்தில். அப்படி இருக்கும்போது அப்பாவால் வந்து வெளியே வந்து எங்கேயும் வேலைக்கு போக முடியல. அப்பாவுக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு வெளி உலகம் தெரியல. அப்பாவோட கூட பிறந்தவங்க 8 பேருமே வந்து வாய் பேச முடியாத காது கேட்காத மாற்றுத்தினாலி. எனக்கு பார்க்கும்போது நம்ம எப்படியாவது இந்த ஒரு சூழ்நிலை இருந்து எப்படியாவது உடச்சி வெளியே வரணும் அப்படின்ட்டு நான் அப்போ யோசிக்கும் போது நிறைய பேர் என் குடும்பத்துல இருந்து தானே சொல்றாங்கன்னா, விவசாயம் பாரு, +2 வரைக்கும் படிச்சது போதும், அண்ணா அப்போ இங்கே சென்னைக்கு வேலைக்கு வந்துட்டாங்க அப்படின்னு வரும்போது நீ போதும், நீ படிச்சதுலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் அம்மா வந்து இல்லை நீ எப்படியாவது போய் ஏதாவது பண்ணுன்னு சொல்லும்போது நான் இங்கே சென்னை வந்தேன். எப்படியோ கஷ்டப்பட்டு வந்து காலேஜ் சேர்ந்து பிகாம் படிச்சக்கப்புறம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். வேலை வந்து எனக்கு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்கல. நான் வந்து என்னோட சம்பாதித்தத்தில் வந்து நான் அம்மாவையும் அப்பாவையும் 2 பேரையும் நான் சேர்ந்து பார்த்துக்கிட்டேன். அப்படின்னு வரும்போது ரொம்ப பெருமையாக இருந்தது. எல்லா கஷ்டத்தையும் தாண்டி உடைச்சு நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னா எங்களாலேயே முடியும், எல்லாராலையும் முடியுன்றத ஒரு லிவிங் ப்ரூவ் பண்ணியிருக்கேன் நான் இங்கே. எல்லா தடையும் உடைத்து வந்த இந்த பெண்மணிக்காக ஒரு மிகப்பெரிய கைதட்டல். That is for you. பாலாதிக்க முட்களால் நித்தம் குத்தும் நீங்கள் எங்களிடம் எதிர்பார்ப்பது என்னமோ ரோசாப்பூவின் மென்மையத்தான். 2 கரங்களையும் பற்றி கொண்டு நீங்கள் ஒரு கேள்வி கேட்க வேண்டும். அம்மா, நீ எப்படி இருக்க? ரோகிணி மேடம் பேசும்போது ஒரு கவிதையோட பேச தொடங்கினாங்க. உங்கள் அம்மாவோட கைகளை இறுக்கி பிடிச்சிக்கோங்க அப்படின்னு அம்மாவோட பாசத்தையும் வெளிக்கொண்டு வந்தாங்க. இந்த வரியில மிக மிக அர்த்தமுள்ள ஒரு வரி. இந்த சமூகம் பெண்ணுக்கு எப்படியாக இருக்கிறது என்றால், முன்னெழுந்து பின்னொருங்கும் இந்த பெண் தொடர்ந்து தன்னுடைய குடும்பத்துக்காக, தன்னுடைய மக்களுக்காக பணியாற்றிக் கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் அவர்களுக்காக யார் என்ன செய்வார்கள் என்கிற பொழுதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்துள்ளது. இங்கே இருக்கிற அனைவருமே உங்களுடைய தாய இன்னைக்கு போய் பார்த்துட்டு, பெண்களாக இருக்கட்டும், இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆண்கள் மிக முக்கியமாக உங்க வீட்டுக்கு போயிட்டு உங்க அம்மாவுடைய 2 கரங்களையும் பற்றி கொண்டு நீங்கள் ஒரு கேள்வி கேட்க வேண்டும். அம்மா, நீ எப்படி இருக்க? அந்த ஒரு கேள்விக்காக ஒவ்வொரு பெண்ணினுடைய மனமும் ஏங்கிக் கொண்டே இருக்கிறது என்பது இன்றும் ஒரு உண்மையான ஒரு விஷயம். துரதிருஷ்டவசமாக என்றாவது ஒரு நாள் நான் மந்திரியானால் ஆண் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய செலவையும் சேர்த்து பெண் பிள்ளைகளுக்கு நான் செய்வேன் அப்படின்னு எழுதுறாரு. ராஜமுருகன் பேசும்போது அவருக்குரிய பாணியிலேயே பேசிட்டு பெரியாரை பற்றி ஒரு குட்டி கதையை சொன்னார். குடியரசுல வந்து பெரியார் எழுதுறாரு, எனக்கு துரதிருஷ்டவசமாக நான் என்றாவது ஒரு நாள் மந்திரியானால், ஏன்னா அவரு அதிகார அரசியலுக்கு வர ஆள் இல்லை, துரதிருஷ்டவசமாக என்றாவது ஒரு நாள் நான் மந்திரியானால் ஒரு 10 வருடத்திற்காவது ஆண் பிள்ளைகளுக்கு கல்விக்கான ஆண் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய செலவையும் சேர்த்து பெண் பிள்ளைகளுக்கு நான் செய்வேன் அப்படின்னு எழுதுறாரு. அந்த குரலை, பெரியாரின் குரலை இன்றைக்கு வந்து முதல்வர் அவர்கள் வந்து புதுமை பெண் திட்டத்தின் மூலமா நிறைவேற்றியிருக்கார். பெரியார் மட்டும் இல்ல, அம்பேத்கரின் குரலாக, மார்க்சின் குரலாகவும் இன்றைக்கு அவர் இருக்காருங்கிறதான் எனக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய மகிழ்ச்சி. தோன்றும் அளவமோயற்று வெளிக்குள் வெளிகிடந்து சும்மா கிடக்கும் சுகம். கடைசியாக பேசின கிருஷ்ணா அம்மா ஜெகநாதன். அருட்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை. எல்லாம் செயல்கொள்ளும்
என் மானே அம்பலத்தை எல்லாம் வல்லாந்தனையேத்து இன்று வருமோ நாளைக்கே வருமோ மற்றென்று வருமோ அறியேன் என் கோவே தோன்றும் அளவமோ ஏற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா கிடக்கும் சுகம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி